இந்த நாளையில் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். தேசம் பரிசுத்தமாக்கப்படணும். தேசம் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். அதுக்காக நம்ம ஜெபிப்போம். ஜெபிக்க தான் ஆண்டவர் கிரியை செய்து இருப்பார். ஜெபிக்கிற பிள்ளை ஜெபிக்காமல் இருந்தாச்சுன்னா பிசாசு இருள் இந்த தேசத்தை மூடிடும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் அதுக்கு தான் நம்மளை ரட்சித்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நம்மளை வைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாகவே இருக்கணும். எல்லா பிள்ளைகளுமே தேசத்துக்காக திருப்பணி நின்று நீங்கள் ஜெபிக்கணும். கண்களை முடிச்சு ஜெபிப்பேன். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்தின ஏசப்பா, உங்களுடைய பாதப்படி எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேசம் பரிசுத்தமாக்கப்படணும் ஆண்டவரே. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. தேசத்துக்குள்ளே இருக்கிற மக்கள்லாம் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும் ஆண்டவரே. இயேசுவே, இந்த ஜனங்களுக்காக நீர் வந்தீரையா. நான் இந்த ஜனங்களோ உண்மை அறியவில்லை என்று வேதத்தில் பார்க்குறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, நான் தகப்பனே யூதருக்கு மாத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. புறஜாதிகளுக்கும் யூதருக்கு மாத்திரம் இல்லை தேவன் ஆண்டவரே. நான் புறஜாதிகளுக்கும் தேவன் சொன்னீரே. எல்லா மக்களுக்கும் நீ தேவனாக இருக்கிறபடினா நீ துதிக்கிறே ஸ்தோத்திரிக்கிறையா. என்னிடத்தில் வருகிறவர்களை ஒருபோது நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்லிங்கப்பா. உடைய பாதத்தை தேடி உடைய பிள்ளைகள் வரட்டும் சாமி. நீரே மெய் தெய்வம் என்று அறியட்டும் அப்பா. கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திர செலுத்துகிற தகப்பனை நன்றி செலுத்துகிற ஏசப்பா. எல்லா மக்களையும் மீட்டெடுக்க வந்த தேவனே. பாவத்தில் அடிமைப்பட்டு இருக்கிற மக்களை மீட்டெடுக்க வந்த தேவனே. பிசாசு பிடியில் கிடக்கிற யாவரையும் கர்த்தரை விடுவிக்க வந்த தேவனே ஸ்தோத்திரப்பா. வியாதினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சுகம் கொடுக்க வந்த தேவனே ஸ்தோத்திரம். குருடர்களை பார்வையடை செய்ய வந்த தேவனே. எல்லா பிள்ளைகளும் உண்மை அறியட்டும் அப்பா. உண்மை அறியட்டும் ஆண்டவரை. உண்மை அறியட்டும் ஐயா. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நான் உங்களுக்காக ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்துவேன். ஆனால் வந்து உங்களை நான் கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா. பரலோகராஜ்யத்தை வைத்திருக்கிறீங்கப்பா. எரிகிற அக்கினி கடல் இருக்கப்பா. அந்த அக்கினி கடலில் ஜனங்கள் யாரும் போகக்கூடாதுன்றனப்பா. எல்லா மக்களையும் மீட்டெடுக்க வந்திருக்கிறீங்க. எல்லா மக்களும் ரட்சித்து தாங்க ஏசப்பா. அறிகிற அறிவினால் நிரப்புங்கப்பா. தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டியா. தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டியா. எங்கள் இந்திய தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டியா. வாலிபர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. சிறு பிள்ளைகளுமே அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டியா. ஆண்டவரை சோத்திரப்பா சோத்திரப்பா சோத்திரப்பா. உலகம் முழுவதும் ராஜா இப்படி ஊழியம் நடந்துகிட்டு இருக்கப்பா. ஒளி திமித்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. ஆண்டவரை நீர் எல்லா மக்களையும் சந்தியும் ஆண்டவரை சந்திங்கப்பா. வாலி பிள்ளையை சந்திங்கப்பா. சிறு பிள்ளைகளை சந்திங்கப்பா. முதியோர்களை சந்திங்கப்பா. தொடுமாண்டவரே தொடுமாண்டவரே. தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டையா. பாவ கரையினால் தகப்பனே பாடுறே. தேசம் நிறைந்து கிடக்கப்பா. ரத்தத்தினால ரத்த கரை படிந்த தேசமாக இருக்கப்பா. எல்லா தகப்பனை பகுதியிலையும் ஏசப்பா ரத்தம் தெளிக்கணும்னா ஜெபிக்கிற ஆண்டவரே தகப்பனே சோத்திர. மனிதர்கள் தகப்பனை ரத்தம் சிந்தி எடுக்கிற அந்த பகுதியெல்லாம் கர்த்தவை எல்லா இடத்துலையும் ஏசப்பா நீ பரிசுத்தப்படுத்துமாண்டவரே. எல்லா ஜனங்களையும் ரத்தத்தால் கழுவுங்கப்பா. பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீ பரிசுத்தப்படுத்தி ரட்சித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த பிள்ளைகளாக மாற்றுங்க. கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமம் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென்.